Hi viewers, welcome back to Trendy Vera Costume. இந்த சேனல்ல நம்ம ஆரி டிசைன் மேக் பண்றோம்ல, அந்த டிசைனுக்கு எப்படி வந்து நெக்லைன் டிரா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பாடி மெஷர்மென்ட் எடுத்து நீங்க ஃபேப்ரிக்ல கன்வர்ட் பண்ண தெரிஞ்சா நீங்க அப்படியே மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல நீங்க இப்பதான் பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கிட்ட கண்டிப்பா ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸை வந்து சாம்பிள் ப்ளவுஸா வச்சு அதுல இருந்து எப்படி வந்து நெக்லைன் டிரா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஃபேப்ரிக், அந்த ஃபேப்ரிக்கை எந்த இடத்துல நீங்கள் ஆரி டிசைன் மேக் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க, அதாவது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது இந்த மாதிரி தானே இருக்கும் ஃபோல்டிங். தென் இப்போ நம்ம சாம்பிள் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிள் ப்ளவுஸையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹூக்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் டு பாட்டம் வந்து ரெண்டு சைடும் வந்து ஸ்ட்ரெச்சாக ஈவனாக வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். தென் ஸ்லீவும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு மேலே இப்படி வந்து ப்ளவுஸை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம். ஸோ ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான் மெஷரிங் டேப்பில் சும்மா காமிக்கிறேன். ஆஃப் பாட்டம் 7 inch இருக்குது, அது தேவையில்லை. இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது பாட்டம் சைடில் இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தென் மூணாவதாக வந்து நெக்லைன் ட்ரா பண்ணலாம். பட் நெக்லைன் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஆர்ம் ஹோலோட லென்த் வந்து ஆர்ம் ஹோலோட இன்ச் வந்து தேவை. ஸோ அந்த இன்ச்சுக்கு 2 ஸ்லீவ் கனெக்ட் ஆகுதுல, அந்த இடத்துல நீட்டாக ஸ்லீவை கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மார்க்கிங் கொடுங்க. அதாவது ஆர்ம் ஹோல் அந்த ஸ்டிச்சிங் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுங்க. ஸோ இதை மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் மார்க்கிங். தென் இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் இருக்குல்ல, நல்லா ப்ளவுஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் ஒரு மார்க், தென் நெக்லைன், இதெல்லாம் மார்க் பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் பண்ண இடம்லாம் கரெக்டாக இருக்கணும். தென் இது மொத்தம் வந்து நம்ம 5 மார்க் பண்ணணும். 5 மார்க்கிங்ஸ் வந்து அந்த ப்ளவுஸ் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்கிங் வந்து எந்தெந்த மாதிரி 5 மார்க்கிங்ஸ் அப்படின்னா, மேலேருந்து கீழே வர ஹைட்டுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் ஹைட்டுக்கு. தென் இதோட பிரெத் எவ்வளோ அப்படிங்கிறதுக்காக செகண்ட் மார்க்கிங் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் மார்க்கிங் வந்து ஆர்ம் ஹோல்காக. தென் ஃபோர்த் மார்க்கிங் வந்து ஷோல்டர். 5th மார்க்கிங் தான் வந்து நெக்லைன். ஸோ 5 மார்க் பண்ணியாச்சா? இதை 5 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணால், நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக லைன்ஸை பண்ணும்போது எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இது வந்து நெக்லைன் இல்லையா, ஸோ நெக்லைனோட டெப்த் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட், நம்மளுக்கு 9 inch வேணுமா இல்லை அதுக்கு கீழே வந்து வேணுமா அப்படிங்கிறது. எனக்கு வந்து டெப்த் 9 inch வேணும், அதனால நான் 9 inch வந்து இப்படி மார்க் பண்ணுறேன். தென் இந்த இடத்த இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ண முடியாதுல்ல, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி கொடுக்கணும். லைக் இந்த கர்வ் வந்து உங்களோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கிங் ஸ்டெப். இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் இதுக்குள்ள டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் விடலாம். சீம் அலவன்ஸ்க்காக நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்ல இருந்து ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இடம் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து டார்க்காக லைன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் இது பண்ணிவிட்டு தென் ½ inch வந்து இன்னர் சைடில் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து சாம்பிள் ப்ளவுஸை வச்சு பண்ணுறனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்னர் சைடில் டார்க்காக இது பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம்லாம் டிசைன் பண்ணிவிட்டு தென் நம்ம டாட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த டாட்டர் லைன்ஸ் மேலே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். தென் ஒரு சைடுக்கு பண்ணியாச்சுல்ல, இப்போ நீங்க பண்ணின இடத்துல இப்போ இந்த இடத்துல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல நீங்க இப்படி டார்க்கா வந்து டிசி யூஸ் பண்ணி நீங்க நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக் ஃபோல்ட் தானே பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபோல்ட் பண்ணதை நீங்கள் நல்லா மடிச்சுக்கோங்க. இன்னொரு சைட் மடித்து இப்படி டேப் பண்ணுங்க. ஸோ இப்படி டேப் பண்ணும்போது ஒரு சைடில் இருக்கிறது இன்னொரு சைடில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நீட்டாகவே இருக்கு இல்லையா. தென் இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட்லையுமே ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு மார்க்கிங். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாம்பிள் ப்ளவுஸை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே ½ inch வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ½ inches வந்து எதுக்காகனா அந்த ½ inchல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் சைடில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்து டிசைனிங் மேக் பண்ணணும்.
இப்போ நீங்க வந்து சாம்பிள் பிளவுஸ் எடுத்திருந்தோம்ல அந்த பிளவுஸை வந்து இதுக்கு மேல நீங்க ஃபிட் பண்ணும்போது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா இடமுமே கரெக்டா இருக்கான்னு. அதாவது ஷோல்டர், தென் சைடு, பாட்டம், அதோட நெக்லைன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து நெக்லைனுக்கு ட்ரா பண்ணணும். இதை நீங்க ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா நீங்க டிசைன் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம். So thank you friends, thanks for watching and keep watching.